இந்த தமிழக அரசியல் கட்சி தலைவர்களை, அரசியல்வாதிகளை, அரசாங்கத்தை எதிர்த்து நின்று களத்தில் நின்று போராடிய நமது போராளி நமது ஐயா அவர்கள் அன்றைக்கு எதிரிகளும் துரோகிகளும் ஒன்று சேர்ந்து நின்று போராட்ட களத்தில் இருந்த நமது வீர வன்னிய போராளிகளை சுட்டு கொலை செய்தார்கள். அதாவது எதிரிகள் ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அரசு இந்த நாம் நடத்திய போராட்டத்தில் கலவரம் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவை செய்த துரோகி கலைஞர் கருணாநிதியும், எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் ஒன்று சேர்ந்து 21 வன்னிய போராளிகளை சுட்டு கொலை செய்தார்கள். நமது 21 சகோதரிகளின் தாலி அறுக்கப்பட்டது. இந்த நாள் இந்த விழுப்புரம் சாலை எங்கும் வன்னியனின் பிணம், நமது சகோதரிகளின் ஒப்பாரி ஓலங்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம். நமது இனமான காவலர் மருத்துவர் ஐயாவும் சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம். அன்றைக்கு இந்த துப்பாக்கி சூடை கண்டித்து இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் கண்டித்து பேசவில்லை. யாரும் நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கவில்லை.